விமான நிலையத்தில் அமர்ந்திருக்கிற ஒருத்தர், நான் கெஸ்ட் ரூம், ஸ்பெஷல் கெஸ்ட் ரூம்ல உட்கார்ந்திருக்கேன். 2-3 அரசியல்வாதிகள் வேறு மாநிலத்தை சார்ந்தவர்கள் வந்தார்கள். வந்துட்டு இந்த ரூம் ரொம்ப ஸ்பெஷல் கெஸ்டுக்கான ரூம் ஆச்சே, விஐபி ரூம் ஆச்சே, நீங்க எப்படி இங்க உட்கார்ந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. உடனே நான் சொன்னேன், இந்த பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர், தமிழகத்தின் தலைவர் அப்படின்னு நான் சொன்னேன். உடனே மகிழா மோச்சாக்கா அப்படின்னு கேட்டாங்க. மகளிர் அணிக்கான்னு கேட்டாங்க. இல்லை, மெயின் பாடிக்கே நான் தான் தலைவர் என்றவுடன் அவர்கள் எழுந்து கும்பிட்டார்கள். ஆக ஒரு பெண் ஆண்களை நிர்வகிக்கும் தலைவராக இருக்கிறீர்களா என்று கேட்டார்கள். ஆம் என்று சொன்னேன். நிர்வாகத்தில் பெண்கள் சிறந்து விளங்குவார்கள். ஏனென்றால் பெண்களால் பெண்களையும் சமாளிக்க முடியும், ஆண்களையும் சமாளிக்க முடியும். ஆண்களால பெண்களை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால நான் 2 மாநிலத்தின் கவர்னராக இருந்தேன் என்றால் அது பெண் என்ற அந்த அகங்காரம் என்னிடம் உண்டு. ஆணவம் என்று சொல்ல மாட்டேன், அது தன்னம்பிக்கை என்னிடம் உண்டு. நான் ஒரு நாள் ஃப்ளைட்டில் உட்காந்துருந்தேன். 2 ஃபோன் வச்சுருப்பேன், நான் 2 செல்ஃபோன் வச்சுருப்பேன். அது ஒரு ஃபோன் கீழே விழுந்தது. பக்கத்தில் ஒரு பெரியவர் உட்காந்துட்டு, ஏமா 2 ஃபோன் வச்சுருக்கேன், 2 ஃபோனை வச்சு உன்னால் சமாளிக்க முடியுதான்னு கேட்டார். நான் சொன்னேன், 2 மாநிலத்தையே நான் சமாளிக்கிறேன், 2 போனை சமாளிக்கிறது என்ன பெரிய விஷயம் அப்படி. ஆக இன்றையிலிருந்து எனக்குள்ள பணி, இதில் நான் சிறந்து விளங்கியே ஆவேன் என்ற உறுதிப்பாட்டை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்காக நாம் சவால்களை சந்திக்கணும், இருக்கும், நிச்சயமாக இருக்கும். மேத்தா அவர்களின் கவிதை ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும். சில பேரின் கையில் உள்ள ரூபாய் நோட்டுகள் கூட பெட்டிக்குள் அடங்கி விடுகிறது, என் கையில் உள்ள சில்லறைகள் கூட சிறகு முளைத்து விடுகிறது. சில்லர் தான் என் கையில் இருக்கும், ஆனாலும் சிறகு இங்க சிறகு முளைத்திருக்கிறது. அக்னி சிறகே என்று சொல்லி இருக்கிறார்கள். அக்னி சிறகுனா கூட எனக்கு ஒப்புதல் இல்லை, இரும்பு சிறகு இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் நாம் முன்னேற முடியும். அக்னினா கூட அணைச்சிக்கிட்டு விட்டுருவாங்க. ஆனாலும் இரும்பு இறகுகள் இருந்தால் மட்டுமே பெண்களால் சிறகடிக்க முடியும். அதனால் இரும்பு இறகு கொண்ட இரும்பு பெண் நான் என்பதை முதலிலே உங்களிடம் பிரகடனம் செய்து விடுகிறேன். ஆணாதிக்க அரசியலில் ஒரு பெண் நுழைந்து இவ்வளவு உயரமானத்திற்கு வர முடியும் என்றால் அது சாதாரண காரியம் அல்ல. அதற்கு இரும்பு சிறகு வேண்டும், இரும்பு மனது வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் நம் பெண் என்ற கரும்பையும் விட்டுவிடக் கூடாது என்பதுதான். என்கிட்ட எல்லாரும் கேட்பாங்க, நீங்க நாட்டிற்கு தலைவியாக இருக்கிறீர்கள் என்று. முதலில் நான் எனது வீட்டிற்கு தலைவியாக இல்லாதவர்களால் நாட்டிற்கு முழுமையான தலைவியாக இருக்க முடியாது என்பதில் எனக்கு மிகுந்த நம்பிக்கை உண்டு. அதனால ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன், நமக்கான சரித்திரத்தை யாரும் எழுதி தர மாட்டார்கள். நமக்கான சரித்திரத்தை எழுதுவதற்கு யாரும் பேனா கொண்டு தரமாட்டார்கள். நமக்கான சரித்திரத்தை நாமே தான் எழுத வேண்டும். ஆனால் நாம் இறக்கும் பொழுது நமது வாழ்க்கை சரித்திரமாக மாறி இருக்க வேண்டும் என்ற சபதத்தோடு நாம் இந்த மகளிர் தினத்தை கொண்டாடுவோம். Thangamayil and Jayachandran presents Behind Notes Agni Sirage, powered by Anandam Silks, Mabel Women's Wear, KTV True Value Groundnut Oil, Howda Pay, Education Partner, Patrician College of Arts and Science.